ஹாய் எவ்ரிவன். பெரும்பாலும் இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் கீழே வரவங்க, அதாவது பல கணக்கில் அப்ளிகேஷன் போடுவாங்க, பல லட்சக்கணக்கில் அப்ளிகேஷன்ஸ் வரும். இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிப்பாங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 வரைக்கும் பிரித்தாங்க. இப்போ சீக்கிரமாக கவுன்சிலிங் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஜூலைலையும் ஆகஸ்ட்லேயும் தான் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க போன வருஷம். அதுக்கு முந்தின வருஷம் செப்டம்பர் முடி நடந்தது. எது எப்படியோ ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் 13 நாளுக்கான கவுன்சிலிங், அதாவது ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கிறத எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, ஒரு ரவுண்டு கட் ஆஃப், இப்போ உங்கள் கையில் கட் ஆஃப் தான் இருக்கும், ரேங்க் கிடையாது. ரேங்கின் அடிப்படையில் தான் இங்கே சீட் அலோகேட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்கள் கையில் ரேங்க்குன்னு வந்துச்சுன்னா ஜென்ரல் ரேங்க்கும் வரும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு வரும். ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் தான் சீட் அலோகேட் ஆகும். அந்த ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு ரவுண்டு பிரிப்பாங்க. சரிங்களா? என்னதான் கட் ஆஃப் உங்கள் கையில் இப்போ இருந்தாலும் ஒரு ப்ரெடிக்ஷன், இப்போ நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனாலும் நான் சொல்கிறேன், ரவுண்டு 1 வரவங்க கொடுத்து வச்சவங்க எல்லா கல்லூரியிலையும் வேக்கன்சி காட்டும். ஏன்னா ரவுண்டு 1 வரவங்களுக்கு வேக்கன்சி ஃபுல்லாக இருக்கும். வேக்கன்சி லிஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க, அதில் ஃபுல்லாக இருக்கும். பிஹெச்சிலேருந்து எல்லா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து எல்லா கல்லூரிலையுமே ஃபுல் சீட் இருக்கும். நீங்கள் 180க்கு மேலே தான் அதிகமாக கூப்பிட்றாங்க. பட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சீட்டு ஃபுல்லாக காட்டும். ஆனால் 2வது ரவுண்டு வரவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் ரவுண்டுக்காரன் ஒரு 20-30 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான். அவன் எடுத்தது போக மிச்சம் மீதி இருக்க சீட்டு தான் நமக்கு காட்டும். அப்போது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை முடிஞ்சிருக்கு, எந்தெந்த கல்லூரியில் என்ன டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி காட்டும். கவலையே படாதீங்க. 2வது ரவுண்டுக்கு ஜாக்பாட். மொதல் ரவுண்டு என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறானோ அதை நம்ம பார்த்து வச்சுட்டு 2வது ரவுண்டில் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிக்கலாம். 2வது ரவுண்டு தான் லக்கு. நீங்கள் நினச்சிங்க ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லாம் எடுத்துருவான், எடுத்துகிட்டு போகிறான், அடுத்தடுத்த சான்ஸ் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. அதே மாதிரி 3வது ரவுண்டில் எல்லா ரவுண்டுமே, அந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் 2வது ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கும். போக 3வது ரவுண்டுக்காரங்க இந்த லோ கட் ஆஃப் இருப்பாங்க, அவங்கள கூப்பிடுவாங்க. அதில் தான் ஏராளமான 1 லட்சத்துக்கும் மேலே மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக கல்லூரி கிடைக்காமே போகுது, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்னென்னா, அவன் தான் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணும். எப்படின்னா, பெரிய காலேஜை ட்ரை பண்ணி கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும். நீ சிஎஸ்சி தான் வேணும், ஏடிஎஸ் தான் வேணும், இசி தான் வேணும், டிமாண்ட் கோர்ஸ் தான் வேணும்னு அடம் பிடிச்சி ஏதோ ஒரு கீழே இருக்க கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு நல்ல கல்லூரியில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோர் பிரான்ச், மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸு, ஐசிஇ, இந்த மாதிரி இஎன்ஐ, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குங்க. அதில் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து நல்ல காலேஜ் டயர் 1 டயர் 2 போய் நல்லா படிங்க. ஓகேங்களா? அதோட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 200க்கும் மேற்பட்ட கல்லூரி நல்ல கல்லூரி தான். நீங்கள் 3வது ரவுண்டு வந்தால் கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது ரவுண்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, போன வருஷத்தோடது பார்த்துருவோம். அப்புறம் இந்த வருஷம் ப்ரெடிக்ஷன் நான் கடைசியில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதில்ல, ஏன்னு தெரியல. அண்ட் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் உங்களுக்கு 12th வீடியோலாம் போடும்போது நிறைய லைக் போட்டேங்க. இதுக்கெல்லாம் லைக் போட மாட்டேன், பிடிக்கலையே என்னமோ. சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ரவுண்டு 1 200லேருந்து 179 வரைக்கும் போன வருஷம் கூப்பிட்டாங்க. உங்கள் கையில் கட் ஆஃப் தான் இருக்குது, ரேங்க்கு கிடையாது. இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரவுண்டு 1 நம்ம வருவோம். அப்போது ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் ரேங்க்கில் இருந்து 39,145 பேர்த்தை கூப்பிட்டாங்க. ஆக மொத்தம் ரவுண்டு 1 39,145 பேர் கூப்பிட்டாங்க. கவுன்சிலிங்க்கு எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க தெரியாது, 2 லட்சம் பேர் மேலேயே போட்டாங்க. ஆனால் 2,39,299 பேர் தான் எலிஜிபிள். ரேங்க் லிஸ்ட் யார் யாருக்கோ வருதோ அவங்க தான் எலிஜிபிள். ஸோ இவ்வளோ பேர்த்துக்கும் ரவுண்டு பிரிச்சுட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் 39,145 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் கூத்து என்னன்னு கேளுங்க, ஒரு ரவுண்ட்லேயும் சில பேர் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 5,000 பேர் ஆப்சென்ட். சரிங்களா? 30,000 பேர் தான் சீட்டே எடுத்தாங்க. மீதியெல்லாம் சீட் எடுத்துகிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீதி 5,000 பேர் ஆப்சென்ட். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆப்சென்டீஸெல்லாம் இருக்கும். நீட்டுக்கு போடுறவங்களாம் இங்கேயும் போடுவான், ஆர்ட்ஸுக்கு போட்டவங்களாம் இங்கேயும் போடுவான். இப்போ காலேஜ் போய் சேர்ந்துருக்காம பாருங்க, அவனும் போடுவான். சும்மா டைம் பாஸ் போடுவானுங்க, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ரவுண்டு 2 178.96 மைனஸுங்கிற மாதிரி 143.85 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் கட் ஆஃப். 39,146 ரேங்க்லேருந்து 1,37,710 ரேங்க், கிட்டத்தட்ட ரவுண்டு 2ல் மட்டும் 98,565 பேர்த்தை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ மேசிவ் நம்பரில். ஆனால் இந்த ரவுண்டில் மட்டும் 20,000 பேர் ஆப்சென்ட். சொன்னால் நம்புவீங்களா? 20,000 பேர் ஆப்சென்ட். மொத்தமாகவே இந்த ரவுண்டில் 60,000 சீட்டு தான் ஃபில் ஆச்சு. மீதி எல்லாருமே சீட் எடுக்கலை. நாட் அலர்ட் வந்திருக்கலாம், இல்லை சீட் எடுக்காமல் போயிருக்கலாம். 60,000 சீட் தான் அலர்ட் ஆச்சு. ஸோ அதனால்
அதுதான் சொல்கிறேன்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ பேருமே கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, சும்மா போட்டு வைப்பாங்க. ரவுண்டு 3 143 77.5 வரைக்கும் கடைசி ரவுண்டில் கூப்பிட்டாங்க. 1,37,711 ரேங்க்லேருந்து 2,39,299 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,01,559 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 3ஆம் ரவுண்டில். ஆனால் உண்மையில் வர இவ்வளோ பேருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா 70,000 பேர் பக்கம் தான் பண்ணாங்க. 70,000 பேர் 75,000 பேர் தான் பண்ணாங்க. அதில் 50,000 பேர் தான் சீட்டே எடுத்தாங்க. மொத்தம் போன வருஷம் 60,000 சீட்டு பக்கம் வேக்கண்ட்டாக இருந்தது. புரிஞ்சுக்குதான், எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கும். நல்ல கல்லூரியில் சீட் இருக்குது. நல்ல கல்லூரியில் சீட்டு வந்து லேக் ஆயிடுச்சு, அதாவது நிறைய சீட்டு வந்து பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் முன்னாடி போய் ஜாயின் பண்ணுறது தான். ஸோ அதனால் தயவு செய்து வெயிட் ஃபார் கவுன்சிலிங். ஸோ 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் வரும்போது 46,848 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 50,000 பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 46,848 பேருக்கு எலிஜிபிள் வந்துச்சு. அங்கே ரேங்க் வந்து 7.5க்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிப்பாங்க. உங்களுக்கு மொதல் ரவுண்டில் 200 to 179 கூட்ட மாதிரி இவங்களுக்கும் கூப்பிடுவாங்க. இப்போ மொதல் ரவுண்டில் இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருப்பீங்க தெரியுமா, ஜென்ரலில் 7.5ல் அதே மனுஷன். இப்போ நானே வந்து ஜென்ரல்லையும் இருப்பேன், அதாவது இந்த கட் ஆஃப்குள்ளே நான் இருப்பேன். நான் 7.5லையும் இருப்பேன், அதுலேயும் இருப்பேன். எனக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 7.5க்கு தனியாக வீடியோ போடுவேன். அப்போ 2 சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்படி பண்ணி எப்படி கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லித்தரேன். ஸோ 46,848 பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இதில் வருத்தப்படுற விஷயம் என்னென்னா 15,000 சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இந்த வருஷம் கொஞ்சம் சீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி கிடைக்காம தான் போச்சு. ஸோ முதல் ரவுண்டு வரவனுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், கிடைக்கும். 2ஆவது ரவுண்டு கூட வாய்ப்பு இருக்குது. 3ஆவது ரவுண்டுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படியே கிடைச்சாலும் தரமட்டமான ஒரு காலேஜில் தான் கிடைக்கும். அதுக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஜென்ரல்லே போய் நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம், ஃபீஸ் கட்டியே படிச்சுக்கலாம். இது 2024 ஸ்டேட்டஸு. ரவுண்டு 1க்கு 200லேருந்து 179 அதே கட் ஆஃபில் தான் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் பாருங்களேன், ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 26,654 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க 39,000 பேர் பார்த்தீங்களா. அப்போ இந்த வருஷம் நான் என்னன்னு சொல்கிறேன், 26,654 பேர் தான் ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 5,000 பேர் ஆப்சென்ட்டு. ஸோ உங்களுக்கு 19,500 பேர் தான் சீட்டே எடுத்தான். அதெல்லாம் போக ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 178.97 142 வரைக்கும் கூப்பிட்டாங்க. 26,655 ரேங்க்லேருந்து 1,04,602 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 77,948 பேர் 948 பேர். அங்கே 98,000 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே 2ஆவது ரவுண்டில் 77,948 பேர் 948 பேர். ஸோ இன்ஜினியரிங் மோகம் அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரவுண்டு 3 இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 பேர் கூட சீட்டே இல்லை, 45,000 பேர் தான் சீட்டு எடுத்தாங்க. பயப்படாதீங்க. ரவுண்ட் 3 வந்து 141.955 77.5 வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது ரேங்க் வந்து 1,46,003 1,97,601 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது இந்த கவுன்சிலிங் 2024 1,97,601 அப்ளிகேஷன் தான் எலிஜிபிளாக இருந்து ரேங்க்கும் வந்தது. 2,20,000 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. அதில் இவ்வளோ பேர் தான் எலிஜிபிளாக இருந்தாங்க. இதில் 3ஆவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 92,999 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. 70,000 பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணால் 50,000 பேர் தான் சீட் எடுத்தாங்க. இதுலேயும் உங்களுக்கு 65,000 சீட் வந்து வேக்கண்ட் ஆச்சு. ஸோ அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வேக்கண்ட் ஆகும் கண்டிப்பாக. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்குது. 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் 31,788 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. இதுலேயும் அப்படி தான் 16,000 சீட் பூர்த்தி அடைஞ்சிருச்சு 7.5ல். என்ன இந்த 3ஆவது ரவுண்டு வரவனுக்கு கிடைக்காம போகலாம். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்குது. 3ஆவது ரவுண்டில் வரவனுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஜென்ரல் எடுங்க. பரவாயில்ல, ஃப்ரீ சீட் கிடைக்கலாம், பரவாயில்ல, ஜென்ரல் எடுங்க. அதுக்குன்னு ஃப்ரீ சீட் கிடைக்காதுன்னு சொல்லும். மொக்க காலேஜிலலாம் இருக்கும், நீங்கள் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் எல்லாமே. அதுக்கு நீங்கள் பேசாமல் ஜென்ரலில் லோ ஃபீஸ் காலேஜில் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ஜென்ரல்லே லோ ஃபீஸ் காலேஜில் நல்ல காலேஜெல்லாம் இருக்குது. சரிங்களா. ஸோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஆக 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 இன்ஜினியரிங்கோட மோகம் அதிகமாகுது எல்லாத்துக்கும். ஸோ அதே மாதிரி தான் 2026 இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் அப்ளிகேஷன் அதே மாதிரி வரும்னு தோணுது. கிட்டத்தட்ட 3 ரவுண்டு தான் பிரிப்பாங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ரவுண்டு ரேஷியோ எப்படி பிரிக்கிறாங்கன்னா, முதல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 25%, அது கூட கிடையாது, ஒரு 20% பீப்புள் தான் பிரிக்கிறாங்க. அடுத்த 2 ரவுண்டில் வரவங்க, 2ஆவது ரவுண்டில் வரவங்க ஒரு 45% மக்கள், 3ஆவது ரவுண்டு வரவங்க தான் 55% மக்கள். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். 100%ல் 20% இதுனா 30லேருந்து 35% வந்து 2ஆவது ரவுண்டு, மீதி இருக்க பர்சன்டேஜில் 3ஆவது ரவுண்டு. இப்படி தான் இந்த ரேஷியோ பிரிக்கிறாங்க. 3ஆவது ரவுண்டில் தான் அதிகமாக மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போது ரவுண்டு 1ல் 179லேருந்து 200 வரைக்கும் கூப்பிடுவாங்க இந்த வருஷம். ரவுண்ட் 2ல் 178.5லேருந்து 142 வரைக்கும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். ரவுண்டு 3ல் வந்து 141.5 77.5 வரைக்கும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். ஸோ எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு அப்ளிகேஷன் பொறுத்தாக இருக்குது, ரேங்க்கை பொறுத்தாக இருக்குது. ரேங்க்கு வந்தால் எலிஜிபிள் கண்டிப்பாக இருக்கும்.
7.5 ரிசர்வேஷன்லையும் இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறது 50,000 பேராவது இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் வருத்தப்படுற விஷயம் என்னென்னா 14,000 சீட் தான், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 4,000 சீட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ரவுண்ட் ஷெடியூலை பிரிக்கிறாங்க. ஓகே, இந்த வருஷம் ப்ரெடிக்ஷன் இதுதான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ரவுண்ட் எது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். உங்கள் ரவுண்டில் நீங்கள் என்ன வருவீங்கன்னு இப்போ தோராயமாக தெரிஞ்சிருக்கும். என்ன தான் 142 141.5லேருந்து ஒரு மாறு இருந்தாலும் நடுவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 170 160 கன்ஃபார்ம் 2வது ரவுண்டு தான். அதே மாதிரி 150க்கு மேலே எடுத்தால் கன்ஃபார்ம் மொதல் ரவுண்டு தான். அதே மாதிரி 140 கீழே இருந்தால் கன்ஃபார்ம் 3வது ரவுண்டு தான். இது நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்தந்த ரவுண்டில் இருப்பீங்கிறது உறுதிப்படுத்திக்கோங்க. ஸோ 3வது ரவுண்டுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்றல வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொல்கிறேன், வருஷம் 50,000 சீட்டு வந்து வேக்கண்ட் ஆகுது. ஸோ அது பொறுத்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நல்ல கல்லூரியில் சாய்ஸஸ் நிறைய வைக்கணும். அப்போ தான் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் சீட்டு கிடைக்கும். எப்படி என்னங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எந்த ரவுண்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.